ஹே பீப்பிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகேப்பா, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஸோ குட் ஈவினிங்ப்பா, இல்லை குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், எந்த டைம்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த டைம் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அன்அகாடமி பிளஸை பத்தி சொல்ல போறேன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்க போறேன். ஓகே, அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சியில் ஓகே, அன்அகாடமியில் நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ அதில் டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் அந்த கேட்டகரி தான். ஸோ தமிழ்நாடுடைய டாப் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லையும் நல்லா எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அன்அகாடமியில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல இருக்கிற எல்லா டாப் எஜுகேட்டர் ஓகேவா டிஎன்பிஎஸ்சிக்காக இதுல எடுத்துட்டு இருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரக்சர்டு வைசஸ் கோர்ஸ் இருக்கும். அது என்னப்பா ஸ்ட்ரக்சர்டு வைசஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ப்பா. நம்ம படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ வேணா படிச்சுக்கிட்டே போகலாம். பட் அது எக்ஸாமுக்கு வருமா இல்லையா அப்படின்றது தான் நம்ம டவுட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை படிக்கிறது. வாட் டு ஸ்டடி, வாட் நாட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் டு ஸ்டடி, வாட் நாட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் வைஸா இவங்க அதை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஓகே, ஒரு 1 இயர் அப்புறம் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இங்க அதுக்கு முன்னாடியே கிடைச்சிருப்பா. தினமும் லைவ் கிளாஸஸ் இருக்கும். நீங்க எங்கேயும் வெளியே போக தேவையில்ல, பஸ் ஏறி அலைய தேவையில்ல. ஸோ தினமும் வந்து லைவ் கிளாஸஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்கலாம். ஸோ ஈவன் வந்து நீங்க காஃபி குடிச்சபடி சாப்பிட்டபடி கூட நீங்க பார்த்துக்கலாம். பட் என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, பெஸ்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்பா. ஓகே, முடியல அப்படின்ற கட்டத்துல நீங்க படுத்து கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, லைவ் டவுட் கிளியரிங் செஷன் அண்ட் டிஸ்கஷன். ஒவ்வொரு 3 கிளாஸ்க்கும்பா, ஒவ்வொரு 3 கிளாஸ்க்கும் ஒரு கிளாஸ் வந்து டவுட் கிளியரிங் செஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் கிளியரிங் செஷனா இருக்கும். இந்த 3 கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா இந்த கிளாஸ்ல நீங்க சால்வ் பண்ணிக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாலுமே அது முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் தனியா வாங்க வேண்டியதா இருக்கும். இல்ல, டெஸ்ட் சீரிஸ் தனியா வாங்கி அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து இங்க தேவையில்லை. ஒன்ஸ் வந்து நீங்க 1 டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 வருஷத்துக்கு என்ன எக்ஸாம் வருதோ எல்லா எக்ஸாமுக்கோட பேட்ச் கோர்ஸும் ஓகேவா, எல்லா எக்ஸாமோடைய பேட்ச் கோர்ஸும் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கண்டென்ட் பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்டை நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் சீரிஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் வெளியில எவ்வளவு வருதோ அந்த ரேட்ல தான் இந்த 2 இயர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷனே வருதுப்பா. ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க கேட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் தனியா கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ குரூப் 4 வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, குரூப் 4ல ஒரு 15 மாடல் டெஸ்ட், 25 மாடல் டெஸ்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்ல சமச்சீர் புக்குன்னு இப்போ தனியா ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. 6th to 12th வரைக்கும் சமச்சீருக்குன்னு தனியா ஒரு டெஸ்ட்டும் போயிட்டு இருக்குப்பா. அன்லிமிட்டட் அக்சஸ் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட், எல்லா டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட்டுக்கும் நீங்க அன்லிமிட்டட் அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, புதுசா ஒரு பேட்ச் கோர்ஸ் ஆரம்பிக்க போறாங்க. இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் கோர்ஸ் பா, தமிழ் மீடியம்காக ஓகேவா. தமிழ் மீடியம்காக இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் கோர்ஸ் இதை ஆரம்பிக்க போறாங்க. என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா February 9 அன்னைக்கு ஆரம்பிக்க போறாங்கப்பா. ஸோ கண்டிப்பா யார் யாரெல்லாம் தமிழ் மீடியம் இந்த குரூப் 2ல ஓகேவா, ஸோ ஜஸ்ட் குரூப் 2ல யாரெல்லாம் தமிழ் மீடியம்ல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆக்சுவலா இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டுமே இங்க இல்ல, தமிழ் மீடியத்துக்கும் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு தான் ஓகேவா. அவங்களும் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் எடுப்பாங்களா, தமிழ் மீடியத்துக்கு எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனி கோர்சஸ் இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பேட்சும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பேட்சும் அட்டன் பண்ணிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா February 8 இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்ச் பேரு வெற்றி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். வெற்றி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். கண்டிப்பா வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கோம். குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ். குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் யார் யாரெல்லாம் இப்போ ப்ரிலிம்ஸ் எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பா என்ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து கிராஷ் கோர்ஸா இருக்கு. இந்த கோர்ஸ் முடிஞ்சோட இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்கப்பா. எதுக்கு அப்படின்னு பாருங்க, கிட்டத்தட்ட பாருங்க 25 டெஸ்ட் இருக்கும். இதுல கிட்டத்தட்ட 25 டெஸ்ட் இருக்கும். ஐ திங்க் என்னோட இமேஜ் மறைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, நான் இங்க டீடைல்ஸ் சொல்லிடுறேன். February 6 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. எவ்ரி சாட்டர்டே 2 PM இருக்கும்பா. ஓகே, யார் யாரெல்லாம் பிளஸ் வாங்குறாங்களோ, எக்ஸ்க்ளூசிவா யார் பிளஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான்ப்பா இது அவைலபிளா இருக்கும். ஸ்பெஷல் யூசர் நார்மலா வந்து நீங்க ஸ்பெஷல் லைவ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி சமச்சீர் புக் வந்து 6th to 10th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா January 19ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேவா.
ஜான்வரி 19ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எவ்ரி டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருப்பா. ஓகே, ஈவன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க திரும்ப அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஒரு 3 டெஸ்ட் போச்சு, இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த 3 டெஸ்ட்டை நீங்க இப்போ அட்டன் பண்ணிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேட்ச் கோர்ஸ் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாரி, ஆக்சுவலா சாரி பேட்ச் கோர்ஸ் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் டெஸ்ட். ஓகேவா, சாம்பியன்ஷிப் டெஸ்ட் இலக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இந்த இந்த டெஸ்ட்ல யார் யாரெல்லாம் டாப்ல வராங்களோ, இது ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீப்பா, தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ. யார் யாரெல்லாம் டாப்ல வரீங்க அப்படியோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 month சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு February 14 as well as 28 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல அப்படின்றவங்க இங்க பாருங்க, பிளஸ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இங்க வந்து இந்த இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கோட் ஏதாவது வச்சிருக்கீங்களா, கோட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். கோட் அப்ளை பண்ணலன்னா ஒரு 700 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரும்ப்பா. கோட் அப்ளை பண்ணும்போது ஒரு 700 கம்மியா வரும். ஏன் கோடு வந்து பாத்தீங்கன்னா MOSIN அப்படின்றத என்னுடைய கோடு. இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, இந்த கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 700 கிட்ட வந்து உங்களுக்கு கம்மியாகும்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இஎம்ஐல கூட வாங்கிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்ல பஜாஜ் பினான்ஸ் கூட இங்க கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வருதுப்பா, மொபைல்ல சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வருது. அப்படி மொபைல்ல ப்ராப்ளம் வரவங்களுக்கு ஜஸ்ட் லேப்ல யூஸ் பண்ணுங்க, இல்ல பிசில யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அந்த பேமெண்ட்டுக்கு மட்டும், சம்டைம்ஸ் பேமெண்ட் மட்டும் அந்த மொபைல்ல வந்து கரெக்டா ஆக மாட்டேங்குது. ஓகே, ஒரு சில டைம்ல, எல்லா டைம்லயும் இல்ல, சர்வர் எப்பயாவது பிஸியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல ஆகும். அப்போ நீங்க பிசிலயோ லேப்லயோ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிடும். ஓகேவா, ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட்ல இருந்தே நீங்க அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. கண்டிப்பா வந்து இந்த கிளாஸை பாருங்க. இப்போ நம்ம எக்கனாமி பத்தி பார்க்க போறோம். ஹே பீப்பிள்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். யார் யாரெல்லாம் எந்தெந்த டைம்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பார்க்க போறோம்? 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் புக்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது எக்கனாமியை பத்தி பார்க்க போறோம்ப்பா. ஆக்சுவலாக முன்ன கிளாஸில் இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், இந்த கிளாஸில் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராக்ஷன் கொஞ்சமாக கம்மியாக தான் இருக்கும். ஓகே, எக்கனாமியை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி பார்த்தாலுமே வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் கொஷின் கேட்குறாங்க இல்லை? ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் எப்படி இருந்தாலும் கொஷினை கேட்டுடுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வெளியில போய் படிக்கிறத விட முதல்ல ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு வர்றது பெட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதனால ஸ்கூல் புக்ஸை முதல்ல முடிச்சிடலாம்ப்பா. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கா 6th புக்ல செகண்ட் டேர்ம்ல ஒரு செகண்ட் டேர்ம் தான் நினைக்கிறேன். ஓகேவா, ஐ திங்க் செகண்ட் டேர்ம்ல கொடுத்துருக்காங்க எக்கனாமி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6th புக் அப்படின்றதுனால கொஞ்சம் வளன்னு கொடுத்துருக்காங்க. பட் என்ன அது உள்ள சொல்ல வராங்க அப்படின்றது புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஃபுல் கதையும் படிக்கலாம். ஜஸ்ட் 6th புக் தானே, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஈவன் ஸ்கூல் பசங்களா இருந்தா கூட இது பார்த்துக்கலாம்ப்பா. ஸோ ஓகே, பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ்னா என்ன? எக்கனாமிக்ஸ் வந்து ஆக்சுவலா சிட்டி, இந்த லெசன்ல மொத்தமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டி எக்கனாமில என்னென்ன பங்கு வகிக்குது, அதே மாதிரி வில்லேஜஸ் என்னென்ன பங்கு வகிக்குது. 3 செக்டார் இருக்கு நம்ம எக்கனாமியில. அது என்னென்ன செக்டார்ஸ்? பிரைவேட் செக்டர்ல பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார் அப்படின்னு சொல்லி 3 செக்டார் இருக்கு. அப்படி இந்த 3 செக்டாருடைய வேலையெல்லாம் என்ன, அதோடைய நேச்சர் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்ப்பா. 6th புக்ல டேர்ம் 2ல இருக்கு இந்த லெசன். ஓகே, the laughter of children echoed throughout the children's park of the apartment. அந்த
இங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அங்க வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குப்பா. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குழந்தைங்களால நிறையப்பட்டு இருக்கு. அங்க வந்து எல்லாமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அங்க ஊஞ்சல் ஒன்று இருக்கு. அந்த ஊஞ்சல்ல நிறைய பேர் வந்து ஸ்லைடு டவுன், ஓகே, மேலேயும் கீழேயுமா வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே. சில பேர் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு கூட்டமா குழந்தைகள்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா நமக்கு தெரியுது. ஓகே. சில பேர் வந்து கையை முட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஜஸ்ட் நான் சொல்றேன். ஓகேவா? எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் பையனுடைய மூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு டேரக்டா எக்கனாமி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு எக்கனாமி ஏறாது. ஸோ அதனால அவனுடைய மூட அந்த இடத்துல அந்த கிளாஸ் ரூமுக்கு வர வைக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. சம் சில்ட்ரன்ஸ் ஆர் வெயிட்டிங் நியர் த ஸ்விங் டு பிளே நெக்ஸ்ட். ஆக்சுவலாக ஒரு சில பசங்க வந்து அடுத்த அவங்களுடைய டேர்ம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த லெசனுடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெவின் தான். கெவின் வந்து யார் கூடயுமே டிட் நாட் ஜாயின் வித் எனி ஆஃப் திஸ் சில்ட்ரன். யார் கூடயுமே செட் ஆகலை. ஒரு கார்னர்ல உக்காந்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் கெவின். ஓகே. இவன் வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தான்ப்பா. ஓகேவா? வில்லேஜ்லேருந்து வந்தான். இவங்க மாமா வீட்டில் இப்போ அந்த லீவுக்காக நம்ம மாமா வீடு அத்தை வீட்டுக்கெல்லாம் போவோம்ல, அந்த மாதிரி அவன் மாமா வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் மாமா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன். மோகன் பார்க்குறாரு கெவின் ஏன்டா இப்படி ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸோ கெவின் ஆர் யூ கோயிங் டு பிளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நீ ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் அவனுடைய ஆன்சருக்காகவும் வெயிட்டும் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது தான் கெவின் சொல்கிறான், இல்லை என்னை எல்லாமே வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க, என்னைய வந்து கிராமத்தான் கிராமத்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கெவின் சொல்கிறான். அவன் கண்ணில் தண்ணியும் வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்க, ஈவன் விமலனும் என்னைய கிண்டல் பண்ணிட்டான், விமலனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து சிரிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். யாரு? கெவின் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விமலன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கெவின் இருக்கான். கெவினுடைய மாமா தான் மோகன். மோகனுடைய பையன் தான் விமலன். அப்படி பார்த்தீங்கன்னா விமலனும் கெவினும் யாரு? கசின் பிரதர்ஸ். ஓகே. ஐ கேம் ஹியர் ஃபார் ஹாலிடேஸ் வித் மச் எக்ஸைட்மெண்ட். நான் வந்து இந்த ஹாலிடேஸில் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு வந்தேன், நான் இங்கே ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தேன். பட் ஆனால் இங்கே எனக்கு வருத்தம் தான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஐ வாண்ட் டு கோ பேக் வில்லேஜ் அங்கிள், நான் என் ஊருக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இட் இஸ் ஸோ வேர் இஸ் விமலன் அப்படின்னு சொல்லி விமலனை கூப்பிடுறாரு. அந்த கூட்டத்தில் விமலனை கூப்பிடுறாரு யாரு? அவங்க மாமா மோகன். ஓகே. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான்ப்பா கெவின், இதுதான் கவின், இது வந்து மோகன். விமலன் இதில் யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை வச்சுக்கலாம். விமலன் வந்து இவன் தான். ஓகே. அவங்க மாமா வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக சத்தத்தோட கூப்பிடுறாரு. விமலன் called him in loud voice. On hearing his father voice, Vimalan enquired, "Did you call me dad?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த சவுண்டை கேட்டோடனே அப்பா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விமலன் கேட்குறான். விமலன் கேட்டோடனே டிட் எவ்ரி ஒன் டீஸ்டு கெவின், எல்லாமே வந்து கெவினை கலாய்ச்சிங்களா, அவனை வந்து ஓகே அவனை கலாய்ச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோகன் கேட்குறாரு. விமலன் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறான், அப்படியே கம்முன்னு நிற்கிறான். Even though I live in this big city, I also hailed from same village. என்னதான் இந்த பெரிய சிட்டியில் நான் வாழ்ந்தாலும் என்னுடைய நான் பிறந்து வளர்ந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவன் தான். மை ரூட்ஸ் ஆர் ஸ்டில் தேர் செயிட் தர் ஃபாதர் ஒரிட்லி. என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஆரம்ப கட்டம் அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட தெரிவிக்கிறாரு. தென் ஹி ஆடட், கோ அண்ட் பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணு ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையுமே போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் டு டெல் சம்திங் டு யூ, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும். சேயிங் திஸ் ஹி சாட் நியர் கெவின். கெவின் பக்கத்தில் உட்காந்துடுறாருப்பா அவருடைய மாமா மோகன். When Vimalan brought his friend, his father made all sit down together. Mohan asked the children, let me come to the point directly. Do you know from where do we get all the food அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
விமலன் வந்து உட்கார வச்சுட்டு விமலன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தோடனே உட்கார வச்சதுக்கப்புறம் கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைரெக்டாகவே பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். நமக்கு இன்னைக்கு சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அந்த சாப்பாடுலாம் எங்கேருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலாக எந்தெந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரெட் ரெட் கலரில் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். The rice and the pulses we eat, we buy from shops. நம்ம வாங்குற சாப்பாடா இருக்கட்டும், தானியங்களா இருக்கட்டும், அது எங்கேருந்து தான் வருது? கடைகள்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி அனந்தன் சொல்றான். அனந்தன் ஒரு ஒரு பையன் சொல்றான்ப்பா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ஓகே, ஷாப் கீப்பரு இப்ப திரும்ப மோகன் கேட்குறாரு. ஷாப் கீப்பர், ஓகே, ஷாப்ல இருந்து நீங்க வாங்குறீங்க, ஷாப்ல இருந்து நீங்க வாங்குறீங்க. இந்த ஷாப்ல ஷாப்கீப்பர் இருப்பாரா? இந்த ஷாப்கீப்பர் எங்க இருந்து வாங்குறாரு? ஷாப்கீப்பர் எங்க இருந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பசங்க சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் அவங்க வேற கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேற பெரிய கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. சிம்பிளா சொன்னா ஹோல்சேல் கடை பத்தி சொல்றாங்க. ஹோல்சேல் கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்பா அப்படின்ற ஒரு பையன் என்ன சொல்றான்? ஐ திங்க் தே வுட் பை தெம் ஃப்ரம் தோஸ் ஹூ க்ரோ கிராப்ஸ். இன்பா சொல்றேன் என்ன, யார் வந்து அதை விளைவிக்கிறாங்களோ, அந்த அந்த கிராப்ஸை விளைவிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வருவாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி மோகன்கிட்ட சொல்றான். இப்போ மோகன் என்ன சொல்றாப்புல, வி கால் தோஸ் பீப்புள் ஹூ ரைஸ் கிராப் ஆஸ் ஃபார்மர். யார் வந்து அதை விளைவிக்கிறாங்களோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விவசாயி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மிங் இஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் வில்லேஜ். வில்லேஜஸ்ல முக்கியமான தொழில்கள்ல ஒன்று இந்த ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்றாருப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, த சில்ட்ரன் லுக்ட் அட் ஈச் அதர் சர்ப்ரைஸ். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாமே திரும்ப பார்க்குறாங்க. ஃபார்மர் க்ரோ வேரியஸ் கிராப்ஸ் லைக்ஸ் பல்சஸ், ரைல், வெஜிடபிள் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சென்ட் தெம் டு ஷாப்ஸ் இன் த சிட்டி, வி பை அண்ட் கன்சியூம் தெம். ஃபார்மர்ஸ், வில்லேஜஸ்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் தான் இந்த கிராப்ஸை எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க? இந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு நிமிஷம், இந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? இதை எல்லாத்தையும் விளைவிக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து தான் நமக்கு சிட்டிஸ்க்கு வருது, அங்கிருந்து தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிள் ஐ ஹாவ் டவுட் சைட் கெவின். கெவின் வந்து இப்போ ஒரு டவுட் கேட்குறான். டெல் மீ கெவின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் வில்லேஜஸ் ஐ ஹாவ் சீன் பீப்புள் செல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் அ சிங்கிள் பிளேஸ். வை டு தே கால் இட் சந்தை இன்ஸ்டீட் ஆஃப் ஷாப்? இப்போ என்ன கேட்குறான்னா, ஓகே, நான் வந்து கிராமத்துல பார்த்துருக்கேன். இந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே விற்பாங்க. பட் அது சந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சந்தை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஏன் அதை ஷாப் அப்படின்னு சொல்றது இல்ல? ஏன் கிராமத்துல வந்து அதை விற்கிறத சந்தை அப்படின்னு சொல்றாங்க, ஏன் வந்து சிட்டில ஷாப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கெவின் கேட்குறான். ஓகே, அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஹாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. மெயினாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்த சமச்சீர் புக்ஸ்க்கும் இப்போ இருக்கிற சமச்சீர் புக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன வந்து சமச்சீர் புக்ஸ் ஜஸ்ட் ரீட் அண்ட் வாமிட் மாதிரி, ரீட் பண்ணிட்டு வாமிட் பண்ணுங்க. பட் இந்த சமச்சீர் புக்கு அந்த மாதிரி இல்லை. ரீட் பண்ணுங்க, ஓகே, ரீடு பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட்னால யோசிங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட்னால யோசிங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கும். உங்களால் படிச்சுட்டு வாமிட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்கே இங்கே வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சில ஹாட்ஸ் அப்படின்னு சொல்லி டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, காசு இல்லைன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணி இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? அப்படி இல்லைன்னா ஒரு நாள் மணி திடீர்னு எல்லாத்துக்கிட்டையும் இந்த காசு வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு, காசு வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தவருடைய யோசனையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, சந்தையை பற்றி சொல்கிறாங்கப்பா. இன் வில்லேஜ் ஒன்ஸ் இன் எ வீக் ஆர் மந்த் ஆல் திங்ஸ் ஆர் சோல்ட் இன் எ பர்டிகுலர் பிளேஸ் அட் எ ஸ்பெசிஃபிக் டைம் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் பீப்புள். திஸ் இஸ் கால்டு சந்தை. ஓகே, சந்தைனா என்ன? சந்தைக்கும் ஷாப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாப்ஸ் அப்படின்றது தினமுமே இருக்கும்ப்பா.
தினமுமே இது வந்து இருக்கும். பட் சந்தை அப்படின்றது ஒரு மாசத்துலயோ ஒரு வாரத்திலேயோ ஒரு பர்டிகுலர் டேல வந்து அவங்க கொண்டு வந்து விற்பாங்க. ஷாப்ஸ்க்கும் சந்தைக்கும் வேற என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாப்ஸ்ல ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. பட் ஓகே, ஃபார்மர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள்கிட்ட விற்றுருவாங்க. இந்த ஆள் வந்து இன்டர்மீடியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர்கிட்ட இருந்து ஹோல்சேலர்கிட்ட போகும். ஹோல்சேலர்கிட்ட இருந்து ஷாப்ஸ்க்கு வரும். ஓகே, இது வந்து ஷாப்ஸ்க்கான ஒரு ப்ராசஸ்ப்பா. பட் இதுவே சந்தை அப்படின்னும் போது டைரக்டரா ஃபார்மரே வந்து விற்கும் போது இவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். இப்ப கை மாறும் இல்ல, கண்டிப்பா வந்து ஒரு தக்காளி வெங்காயம் அப்படி விற்கிறாங்க அப்படின்னா, ஃபார்மர் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா, இன்டர்மீடியேட் என்ன பண்ணுவாரு, ஒரு 12 ரூபா வைப்பாரு. அதுக்கப்புறம் ஹோல்சேலர் ஒரு 2 ரூபா வைப்பாரு, 14 ரூபா வைப்பாரு. அப்புறம் ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாரு, அவரு ஒரு என்ன பண்ணுவாரு, ஒரு ரூபா வைப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 15 ரூபா வரும். ஸோ இதுல மெயினா வந்து இவங்க நிறைய காசு வந்து இந்த ஹோல்சேலருக்கும் ஷாப்கீப்பருக்குமே போயிடுதுப்பா, இந்த இன்டர்மீடியேட்டுக்குமே போயிடுது. பட் சந்தையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மர் டைரக்டா மார்க்கெட் வந்துருவாங்க. மார்க்கெட் வந்து அதே தக்காளி வெங்காயத்தை 15 ரூபாய்க்கு விற்கும் போது இவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து சந்தைக்கும் ஷாப்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். Do you all know from where do they bring this thing to சந்தை? இவங்க சந்தையில இவங்க எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சில்ட்ரன்ஸ் எல்லாமே சொல்றாங்க, நோ எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. I told you already the things which are produced in village brought to சந்தை. இந்த எல்லா விஷயமும் எங்க விளைவிக்கப்படுதுன்னா வில்லேஜஸ்ல விளைவிக்கப்பட்டு இங்க சந்தைக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபைன் கெவின், டு யூ நோ வாட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கேரிட் அவுட் இன் சந்தை? சந்தையில என்னெல்லாம் பண்ணுவாங்க கெவின், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கெவின் சொல்றான், வாங்குவாங்க, விற்பாங்க. யார் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க விற்பாங்க, யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க மாமாவும், ஓகே கெவின், நீ அம்மா கூட போறது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை அங்க என்ன பண்ணிருக்க, அப்சர்வ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று டூ யூ நோ ஃபேக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் குட்ஸ்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஃபினிஷ்டு கூட்ஸஸ் விச் ஆர் ப்ராட் ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ நமக்கு தேவையான ஒரு சில பொருட்களை நம்ம எங்கேருந்து வாங்குறோம், மார்க்கெட்டில் வந்து வாங்குறோம். டு ஃபுல்ஃபில் த டெய்லி நீட்ஸ் ஆஃப் கன்சியூமர் இஸ் கால்ட் அஸ் கன்சியூமர் குட்ஸ். நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம மார்க்கெட்டில் போய் ஒரு சில விஷயங்களை வாங்குறோம். சிம்பிளாக சொல்ல போனால் பால் பாக்கெட் வச்சுக்கோங்க, ஓகேவா? பால் பாக்கெட் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பூர்த்தியை தேவைப்படுது, நம்மளுடைய பசியை வந்து அது தீக்குது. ஓகே, அது எங்க போய் வாங்குறோம், கடையில போய் வாங்குறோம். ஓகே, அதான் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். யார் ப்ரொடக்ஷன் பண்றா, ஸோ செட் ஆஃப் ஒரு சில பேர் வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ரைஸ், கிளாத்ஸ், பைசைக்கிள், இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னா என்ன, அந்த கன்சியூமர் கூட்ஸ் வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும், நம்ம போய் அதை மார்க்கெட்ல வாங்கிக்கோம் அப்படின்றது தான். ஓகேப்பா. All the children said in unison without knowing the importance of village. We teased Kevin. நாங்கள் வந்து வில்லேஜோடைய இம்பார்ட்டன்ட் தெரியாமல், ஓகே, வில்லேஜோடைய இம்பார்ட்டன்ட் தெரியாமல் நாங்கள் கெவினை டீஸ் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே வந்து நாங்கள் இந்த மாதிரி டீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து அந்த ஸ்கூல் பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தை மாதிரி ஒன்று மெயினாக வந்து வைங்க. ஆக்சுவலாக இதுல இருந்து இவங்க என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, through this activity the student can get an experience of value of goods buying and selling and know the knowledge of profit, loss, demand, supply. ஓகே, எப்படி வந்து இவங்க அந்த சந்தையில எப்படி ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கிறாங்க, எப்படி வந்து அவங்களுக்கு லாஸ் ப்ராஃபிட்லாம் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு இவங்க சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட்டு சந்தை வந்து எப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் பை திங்ஸ் ஃப்ரம் சந்தை. ஓகே, ஸ்மால் ட்ரேடர்ஸும், ஸோ யாரெல்லாம் அந்த சந்தையில் போய் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலர் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஹோல்சேலருக்கு இன்னும் காசு கம்மியாக வேணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த சந்தையில் அங்கே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி மோகன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டூ யூ நோ இன் ஓல்டன் டேஸ் வி ஹேட் அ சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் கூட்ஸ் ஃபார்
other goods called barter system. ஓகே, barter system அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. barter system பற்றி முதல்ல சொல்கிறேன். ஓகே, இந்த ரைட் சைடு பாருங்க. ஓகே, ஒரு காலகட்டத்தில் மனுஷன் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில், ஓகேவா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் மனுஷன் வந்து ஒரு நாடோடியாக இருந்தால் முதல்ல வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணிட்டு இருந்தான். ஹண்டிங் அண்டு கேதரிங் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் நிறைய டூல்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பித்தான். அந்த டூல்ஸை வச்சு வேட்டையாட ஆரம்பித்தான். அவனுடைய சாப்பாடும் உயர்ந்தது, ஃபுட்ஸும் வந்து அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான்ப்பா. அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சோடனே பேடி, ரைஸ் இதெல்லாம் வந்து வளர்க்க கற்றுக்கிட்டான். பேடி, வீட்லாம் வளர்க்க கற்றுக்கிட்டான். இந்த பேடி அண்ட் வீட்லாம் ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. எங்கடா சேமிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியல. அதுக்காக எர்த்தன் வேர்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ முதல்ல அந்த பானைகள், சட்டி, தட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ரெண்டு ப்ரொஃபஷனாக மாறிச்சு. இந்த ப்ரொஃபஷன்ஸ் வந்து ரெண்டாக மாறிச்சு. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, ஓகேவா, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது. இன்னொரு ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா எர்த்தன் வேர் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் அக்ரிகல்ச்சரை பார்த்துக்கலாம், ஒரு பையன் அக்ரிகல்ச்சரை பார்த்துக்கிறான், ஒரு பையன் என்ன பண்ணுறான், எர்த்தன் வேர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிறான். அந்த மாதிரி பார்த்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்களேன், அடுத்தது இவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து எர்த்தன் வேர்ல ஈடுபட்டுருவாங்க. இவங்களுடைய ஃபேமிலி அக்ரிகல்ச்சர்ல ஈடுபட்டுருவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பண்றவனுக்கு எர்த்தன் வேர் தேவை, ஏன்னா அவன் சேமிச்சு வைக்கணும். எர்த்தன் வேர் பண்றவனுக்கு சாப்பிட பேடி, வீட்டு தேவை. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, எர்த்தன் வேர் பண்றவங்க அவங்களுடைய பானைகளை கொடுத்துட்டு அக்ரிகல்ச்சர்ல இருந்து வர வீட்டு பேடி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பேடியை சேமிச்சு வைக்கிறதுக்காக எர்த்தன் வேர் வாங்கினாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது தான்ப்பா பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எ பர்சன் ஹூ ஹாஸ் ரைஸ் இன் சர்ப்ளஸ். ஒரு பர்சன்ட்ட சர்ப்ளஸ் ஆஃப் ரைஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எ பர்சன் ஹூ ஹாஸ் க்ளோத் இன் சர்ப்ளஸ். இன்னொரு ஆள்கிட்ட அதிகமான துணி இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அதை மாத்திக்குவாங்க. ஓகே, பட் ஹியர் த ப்ராப்ளம் இஸ் தட் த பர்சன் ஹூ ஹாஸ் க்ளோத் ஹாவ் த வில்லிங்னஸ் டு பை ரைஸ். இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த கிளாத் கொடுக்குறாருல, அந்த கிளாத் கொடுக்குறவரு அந்த ரைஸை வாங்கிக்க, அந்த பேடியை வாங்கிக்க அவரு ஒத்துக்கணும். இல்ல திடீர்னு அவர் வந்து எனக்கு வீட்டு தான் வேணும், எனக்கு கோதுமை தான் வேணும், எனக்கு பேடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. அங்க எக்ஸ்சேஞ்சே நடக்காது அப்படின்றத பத்தி தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, when they exchange commodity they may lead to certain problem. When comparing the difference in the value of commodity to solve the problem, people's invented a tool called money. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே, இப்போ வந்து ஒரு கிளாத் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாத் இருக்கு அப்படின்னா அந்த கிளாத்துக்கு ஈக்குவலான வேல்யூ பேடி எவ்வளோ அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்புறம் இல்லை எனக்கு கிளாத் வேணாம் அப்படின்னா அந்த கிளாத்துக்கு ஈக்குவலான வேல்யூ வீட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு வீட்டு வேணாம், எனக்கு வந்து மெய்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாத்துக்கு ஈக்குவலான வேல்யூ மெய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பட் கிளாத்துக்கும் பேடிக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும், கிளாத்துக்கும் வீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும், கிளாத்துக்கும் மெய்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது நிறுத்திடணும். எல்லாத்துக்கும் ஒரு காமன் மெஷர்மெண்ட் வைக்கணும். இப்ப காசு அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மணி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிளாத்தையும் நம்ம மணில தான் மெஷர் பண்ணுவோம், பேடியையும் நம்ம மணில தான் மெஷர் பண்ணுவோம், வீட்டையும் நம்ம மணில தான் மெஷர் பண்ணுவோம், மெய்ஸையும் நம்ம மணில தான் மெஷர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை போயிடும். மெஷர் ஆஃப் வேல்யூ ஆஃப் கமோடிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக தான் மணி வந்து இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தைங்கலாம் இதை கேட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. You know that early men who hunted and gathered food later learned to cultivate crops. நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து ஃபுட்டை கேதர் பண்ண ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை வந்து கல்டிவேட் பண்ணவும் ஆரம்பிச்சா, அந்த கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க வந்து எங்க தங்கியிருந்தாங்க, ஈவன் இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் எல்லா சிட்டிஸும் எதுக்கு பக்கத்துல தான் இருக்கும், ஏதாவது ஒரு நதிக்கரைக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் எந்த நதிக்கரைக்கு பக்கத்துல, எந்த சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுங்க, எந்த நதிக்கரை பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. when they found rivers which they provide them water and settled down. ஆக்சுவலா அந்த இடத்துல அவங்க நிறைய தண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. அவங்க தண்ணி குடிச்சிக்கலாம்,
அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது தண்ணி கண்டிப்பாக தேவை. தண்ணி இருக்கும்போது அந்த கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்குக்கு 2 மடங்கு ஸ்பீடாக வளரும். அவங்க கேட்டில்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த கேட்டில்ஸ்க்கு தண்ணி தேவை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. ஓகே, இங்கே பேட்டரி சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க, என்னென்ன இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஜஸ்ட் உண்மை இல்லைப்பா. இவர்கிட்ட வந்து கிளாத்ஸ் இருக்குது, இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து கிளாத்ஸ், இவருக்கு கிளாத் வேணும். ஓகே, இவர்கிட்ட கிளாத் இருக்குது. பட் ஆனால் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வீட் வேணும் சப்பாத்தி செய்ய. பட் இவர்கிட்ட பேடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இவர் வந்து என்ன பண்ணும், பேடி இருக்கிற ஆளை தான் தேடுவார். பட் இவருக்கு கிளாத் தேவை, வீட் இருக்கு இவர்கிட்ட. பட் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடக்கவே நடக்காது. பேட்டர் சிஸ்டம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. the amount from which the amount from the income which is left for further need after consumption is called savings. ஆக்சுவலாக சேவிங்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க, நமக்கு வருமானம் வருதுப்பா, நம்ம ஒரு சம்பாதிக்கிறோம், ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5000 சம்பாதிக்கும். இந்த 5000ல நம்மளுடைய டெய்லி வேஜஸ், ரெண்ட்டு, அந்த சோப்பு சீப்பு ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் போக ஒரு 2000 ரூபாய் மீறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 2000 மீறுது. இப்போ 3000 செலவு பண்ணிடுறோம். இந்த 2000 என்ன பண்ணுறோம், மேபி ஃபியூச்சரில் எப்பயாவது யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிடறோம், இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடறோம்ப்பா. இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கிறோம்ல, அந்த அந்த மாதத்துக்கான தேவை இல்லாமல் ஃபியூச்சரில் எப்பயாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சி எடுத்து வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபியூச்சரில் எடுத்து வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்மளுடைய நிலையை தெரிஞ்சு செலவு பண்ணல, இல்லை ஓவராக செலவு பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் பாருங்க. இங்கே வந்து ஓகே, யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். 2 மினிட்ஸ், ஓகே 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா லைவ்ல போயிட்டு இருக்கும். அந்த லைவ்ல போயிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஜெர்மனியோட கரன்சி என்ன, அதோடைய சிம்பிள் என்ன. ஸோ சிம்பிள் கூட தேவையில்ல, சிம்பிள் கூட டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஜெர்மனியோட கரன்சி என்ன, பிராசிலோட கரன்சி என்ன, இந்தியாவோட கரன்சி என்ன, அர்ஜென்டினாவோட கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ 2 நிமிட்ஸ் டைம் தரேன். தெரிஞ்சா எல்லாம் சொல்லுங்க, இல்லை அப்படின்னா நான் கடைசியா சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நானே எழுதி போட்டேன். ஓகேவா? ஜெர்மனியோட கரன்சி ஈரோப்பா. ஜெர்மனியோட கரன்சி ஈரோ, பிராசிலோட கரன்சி பிராசிலியன் ரியால், இந்தியாவோட கரன்சி ருபீஸ், அர்ஜென்டினாவோட கரன்சி பீசோ, சைனாவோட கரன்சி ரெனன்பி, யுவான் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஓகேவா, யுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த சிம்பிள். ஆக்சுவலாக ஒயிட் கீழே 2 கோடு வரும். ஓகே, ஸோ சிம்பிள்ஸையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஜெர்மனி, இந்தியா, அர்ஜென்டினா,
சைனா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இவங்க வந்து எப்போ எங்கே தங்க ஆரம்பித்தாங்க? ரிவர்ஸ்க்கு பக்கத்தில் தங்க ஆரம்பித்தாங்க. எதனால? நிறைய அட்வான்டேஜஸ் இருந்து. ஸோ ரிவர் பக்கத்துலேயே வந்து பெர்மனண்ட்டாக தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வேர் கால்ட் அஸ் வில்லேஜஸ். இந்த மாதிரி ஒரு சில பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சர் ரிமைன் டு பி த ரூட் ஆஃப் அவர் எக்கனாமி. ஸோ எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இல்லாமல் அவங்களோட எக்கனாமி சஸ்டெயின் பண்ண முடியாது. நம்மளது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நம்மளுடைய எக்கனாமியோடைய ரூட்டும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். இன்னைக்கா இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் தான். மேன் ஹேஸ் நோ லிமிட் ஃபார் ஹிஸ் டிமாண்ட்ஸ் அண்ட் டிசைர். நம்மளுடைய ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா அளவு இல்லாமல் போயிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய ஆசைகள் அளவில்லாமல் போயிட்டு இருக்கும். ஆன் திஸ் மேன் ஸ்டார்டட் டு லேர்ன் நியூ ஆக்குபேஷன். தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ்ட் இன் ஃபார்மிங் அண்ட் கிராசிங் ஆர் கால்ட் ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டர். யாரெல்லாம் வந்து அந்த ஆசையினால நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சா மனுஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கும் கிராசிங்கும் பண்ணுற அந்த ஆட்களை என்ன சொல்லுவோம்? ஃபார்மர்ஸ், இல்லை நம்ம கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணுறாங்க? இஸ் அக்ரிகல்ச்சர் த பிரைமரி ஆக்குபேஷன். அக்ரிகல்ச்சர் பிரைமரி ஆக்குபேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னப்பா பிரைமரி ஆக்குபேஷனா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, எஸ் தேர் ஆர் சர்டைன்லி அதர் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபார்மிங். ஃபார்மிங் மட்டும்தான் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் இல்லை, ஃபார்மிங் மாதிரி நிறைய பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Agriculture and industries are helpful in economic development of our country. Our country economy is based on the three activities. So நம்மளுடைய ஓகே, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வளர்க்குறது, அதை மேலே கொண்டு வர்றதுக்கான மெயின் 2 ரீசன் இருக்கு. ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று இண்டஸ்ட்ரீஸ். அதுல இருந்து டிரைவ் ஆகி வரது தான் சர்வீஸ் செக்டர். இது ரெண்டுமே ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமியை பயங்கரமா டெவலப் பண்ண உதவுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதை பத்தி தான் இவங்க சொல்ல போறாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல பாருங்க, இங்க பிரைமரி ஆக்டிவிட்டிஸை பத்தி சொல்றாங்க. பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்னா ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம பூமி, நம்ம நேச்சர் நமக்கு என்ன கொடுத்துச்சோ அதை நம்ம எடுத்துக்கிறது தான் பிரைமரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். They are concerned with production of raw material. Foodstuffs and industrial uses. Primary activities include, ஆக்சுவலாக என்னன்னா, ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை நமக்கு தேவைப்படுற ஒரு ஃபுட்டாக இருக்கலாம். எதெல்லாம் நம்ம நேச்சர்ல இருந்து எடுத்துக்கிறோமோ, இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோமோ, அதை வந்து பிரைமரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்குவோம், பட் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ்ல வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டியில எது வருது அப்படின்னு பாருங்க. ஒரு தடவை நீங்களும் பாருங்க. அக்ரிகல்ச்சர் வருது. ஓகே, அடுத்தது கேட்டில் ரியரிங் வருது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் வருதுப்பா. ஃபிஷிங், மைனிங், அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸு, ஹனி, ரப்பர், ரெசின், மெடிசினல் ஹெர்ப்ஸ், இது எல்லாமே வந்து லப்பரிங், இது எல்லாமே வந்து பிரைமரி ஆக்டிவிட்டியில வருது. இதுல ஏதாவது ஒண்ணு பாருங்களேன், இதுல ஏதாவது மனுஷ ப்ரொடக்ஷன் பண்றேன்னா ஏதாவது இதுல மேன் மேட் இருக்கா? அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், இதுல எதுவுமே மேன் மேட் இல்லை. அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணா ஆர்கனைஸ் பண்றானே தவிர மேன் மேட் இல்லை. கேட்டில் ரியரிங் அதுவா வந்து பாத்தீங்கன்னா அதுவா போய் மேய்து, அது பால் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுல எதுவுமே வந்து மேன் மேட் இல்லை, எல்லாமே நேச்சர் டைரக்டா நமக்கு கொடுத்தது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் இது பிரைமரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இஸ் அக்ரிகல்ச்சர் கன்ஃபைன்டு டு வில்லேஜஸ்? வாட் அதர் ஒர்க் டு த வில்லேஜர்ஸ் டூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, குழந்தைங்க கேட்குறாங்க. ஓகேவா? வில்லேஜஸ் வந்து வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் பண்ணுவாங்களா, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் வில் a villager look like uncle interrupted இன்பா. இன்பா என்ன கேட்குறான்னா, வில்லேஜ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா? இந்த 2 கொஸ்டினையும் கேட்குறான். அக்ரிகல்ச்சர் பிரைமரி ஆக்குபேஷனா இருக்கும் வில்லேஜஸ்ல. தேர் ஒன்ட் பி எனி கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டி லைக்ஸ் அவர் சிட்டி. அட் த சேம் டைம் தே கெட் த பேசிக் நீட் ஃபுல்ஃபில்டு ஈஸிலி. அவங்களுடைய அடிப்படையான தேவைகள் ஈஸியா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். பட் அதே சேம் டைம்ல சிட்டிஸ்ல இருக்கிற மாதிரி நிறைய வசதி வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? Agriculture is the primary occupation. There won't be any kind of facility like our city. At the same time, they get their basic needs fulfilled easily. There are small shops. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஷாப்ஸ் இருக்கும். வெஜிடபிள் அவங்களே வந்து க்ரோ பண்ணிக்குவாங்க, அதிகமாக இருக்கும். ரைஸ் வந்து அவங்க க்ரோ பண்ணிக்குவாங்க, பல்சஸ் க்ரோ பண்ணிக்குவாங்க. இதனால அங்கே விலை கம்மியாகவும் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம சுகர்ல யூஸ் பண்றோம்ல,
மில்க்ல யூஸ் பண்ற சுகரு, காஃபி, டீ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வருது? இந்த மாதிரி வில்லேஜஸ்ல இருந்து தான் வருது. ஓகேவா? ஜஸ்ட் சுகரை பத்தி சொல்றாங்க, டீயை பத்தி சொல்றேன். நம்ம நம்ம குடிக்கிற காஃபி, டீ, அதெல்லாம் இருக்குல்ல, அதுல போற சுகர் எங்க இருந்து வருது? எல்லாமே வந்து இந்த மாதிரி வில்லேஜஸ்ல இருந்து வருதுதான். இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பிற்காலத்துல நமக்கு சுகரா மாறி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் சில்லிஸ் டு மஸ்டர்ட், சில்லிஸ்ல இருந்து, ஓகேவா? சில்லிஸ்னா என்ன வரும்? மிளகா, ஓகேவா? சில்லிஸ் டு கடுகு, மிளகால இருந்து கடுகு வரைக்கும், ஆல் திஸ் ப்ரொவிஷன் யூஸ்டு ஃபார் ஃபுட் ஆர் க்ரோன் இன் வில்லேஜஸ். இது எல்லாமே வந்து வில்லேஜஸ்ல தான் க்ரோ பண்றாங்க. ஓகே, அதுல ஒரு பையன் என்ன சொல்றான், ஆதித்யா அப்படின்ற ஒரு பையன் என்ன சொல்றான், ஆமா ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வந்து விலை அதிகமா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா கூட அப்படின்னு சொல்றான். அப்போனா வில்லேஜஸ் நல்லா வெல்த்தியா இருப்பாங்க தானே? அவன் கேட்கறான், ஆதித்யா கேட்கறான். அப்போ என்ன சொல்றான், வில்லேஜர்ஸ் நல்லா வந்து செழிப்பா இருப்பாங்கல்ல, நல்லா வந்து வெல்த்தியா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மோகன் சொல்றப்பல, இல்ல அந்த மாதிரி இல்ல, அவங்க வெறும் வந்து ப்ரொடியூசர் தான், அவங்க வந்து கல்டிவேட் பண்ணி அவங்க வித்துருவாங்க. பட் இதுல வந்து நிறைய வந்து மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, அந்த மீடியேட்டர் தான் இப்போ வெல்த்தியா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் சந்தையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு புரியுதா? ஃபார்மர் இருக்காரு. ஸோ இவர் வந்து இன்டர்மீடியேட்டர் கொடுத்துட்றாரு, அதுக்கப்புறம் தான் கன்சியூமர் வராரு. ஓகேவா? ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஃபிட் யார் எடுக்கிறா? இந்த இன்டர்மீடியேட்டர் எடுத்துடுறாங்க. பட் ஃபார்மருக்கு கிடைக்கிறது இல்லை. பட் இதுவே ஃபார்மரை நம்ம டைரக்டா கன்சியூமர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா, என்ன ஆகும்? ஓகே, புரியுதா? ஸோ கன்சியூமர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து இந்த லாபம், இந்த இன்டர்மீடியேட்டருக்கு போற லாபம் ஃபார்மருக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஆக்சுவலா உண்மையா யாருக்கு கிடைக்கணும்? இது ஃபார்மருக்கு தான் கிடைக்கணும். பட் ஆனா இன்டர்மீடியேட்டருக்கு கிடைக்குது. அப்போ இத சந்தை ஆரம்பிச்சது இந்த ஒரு, நம்ம உழவர் சந்தை அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சது இந்த ஒரு எய்மை வச்சுதான்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ த ஃபார்மர் கெட் வெரி லிட்டில் மணி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு ரொம்ப கம்மியாக தான் காசு கிடைக்கும், அதிகமாக தான் காசு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஆனந்தன் ரொம்ப வந்து வருத்தப்படுறாப்புல. அவன் அங்கிள், சிட்டி இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வில்லேஜஸ் இருக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் வந்து காந்திஜி வந்து ஒரு கோட்ல சொல்லியிருக்காங்க, வில்லேஜஸ் ஆர் பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்ட்டு. வில்லேஜஸ் ஆர் பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி மெயின்ஸ் எக்ஸாமில் யூஸ் பண்ணுறதுக்கு, மெயின்ஸ் எக்ஸாமில் கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. எஸ், வாட் அ ஒண்டர்ஃபுல் சேயிங் கெவின், எக்ஸைட்டட். கெவின் வந்து ஆமா அங்கிள் இதெல்லாம் உண்மைதான், எப்படி சொன்னார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மோகனுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க, ஃபோன் பண்றாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து விமலனுடைய மதர், அவங்க ஒய்ஃப் பேர் தான் பொன்னி அப்படின்னு சொல்றாங்க. வாங்க சீக்கிரமா வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மோகன் என்ன பண்றாரு, வாங்க எல்லாமே சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு போறாரு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்பா அப்படின்ற ஒரு பையன் என்ன பண்றான், என்ன அங்கிள் எப்ப பார்த்தாலும் நீங்க வில்லேஜை பத்தியே சொல்றீங்க, வில்லேஜ் தான் அப்புறம் வசந்ததா, ஏன் சிட்டிஸ்லாம் வசந்தது இல்லையா? அப்புறம் சிட்டிஸ் ஏன் இருக்கு, அப்புறம் எல்லாமே வில்லேஜஸாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, மோகன் சொல்றாரு, இல்லப்பா, வில்லேஜஸ் அப்படின்றதுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி சிட்டிஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இன்பா கேட்கறான். இவர் ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இந்த உலகத்துல டோட்டலா 100 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல டோட்டலா 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 50 பேர் எங்கதான் இருக்காங்க, சிட்டிஸ்ல தான் வாழ்றாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 100 பேர். ஓகே, சிட்டிஸ் அதிகமா வில்லேஜஸ் அதிகமா வேர்ல்டுல? சிட்டிஸ் அதிகமா இல்ல வில்லேஜஸ் அதிகமா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா வில்லேஜஸ் ரொம்ப 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 அதிகமா இருக்கும் when compared to cities. பட் சிட்டிஸ்ல தான் 50% ஆஃப் பாப்புலேஷன் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க.
தமிழ்நாடுல மட்டும் பாருங்க, தமிழ்நாடுல மட்டும் சிட்டிஸ்ல வாழ்ற மக்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 47% அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 47% சிட்டிஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த வில்லேஜா இருந்தாலும் நீங்க பார்க்கலாம், அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் கண்டிப்பா வந்து சென்னை இல்ல பெரிய பெரிய சிட்டில வேலை செய்யறத பார்த்துருப்பீங்க. ஓகே, வாவ் தே எக்ஸலன்ட், பயங்கரமா வந்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நாட் ஒன்லி தட், தமிழ்நாடு இஸ் வெல் டெவலப்டு இன் செகண்டரி செக்டர் அண்ட் டெரிட்டரி செக்டர். தமிழ்நாடுல வெறும் பாப்புலேஷன் மட்டும், சிட்டிஸ் மட்டுமே ரொம்ப டெவலப் ஆகல, இது கூடயே வந்து செகண்டரி செக்டர் டெரிட்டரி செக்டரும் அங்க டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா உடனே வந்து இவங்களுக்கு புரியல, என்ன என்ன சொல்றீங்க, செகண்டரி செக்டர் டெரிட்டரி செக்டரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மோகன் சொல்றாரு, இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வெல் அபார்ட் ஃப்ரம் திஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் மோர் இன் வில்லேஜஸ் தென் சிட்டி. ஓகே, வில்லேஜஸை கம்பேர் பண்ணும்போது சிட்டியில நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய 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 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பீப்புள் இன்வால்வ் இன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் சிட்டிஸ். சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் அன்ஆர்கனைஸ்டு செக்டருடைய வேலைகளும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த பசங்களுக்கு புரியல. பிரைமரி செக்டர்னா என்னன்னு புரியல, அன்ஆர்கனைஸ்டா என்னன்னு புரியல. இப்போ ஒவ்வொன்றா சொல்றாரு. ஓகே, இப்போ சலூன் அப்படின்றது அங்க வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. இந்த டைம்ல தான் நீங்க கண்டிப்பா திறந்தாகணும், இல்லை நீங்க சண்டேலாம் லீவ் போடக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்னைக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து திறக்கலாம், என்னைக்கு பிடிக்கலையோ நீங்க மூடிட்டு போயிடலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டரா இருக்கும். அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு இன்னும் நிறைய டெஃபினேஷன் இருக்கு, அது அப்புறமா பின்னாடி வரப்ப பார்க்கலாம். வில்லேஜஸ்ல ஒரு சில சலூன்ஸ் தான் இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா 2 சலூன் இருந்தாலே பெரிய விஷயம் வில்லேஜஸ்ல. ஓகேவா? அதுவே சிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த சலூனாக இருக்கட்டும், லாண்ட்ரி ஷாப்பாக இருக்கட்டும் நிறைய இருக்கும்பா. ஸ்மால் ஸ்கேல் ஒர்க்கர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு சிட்டி சைடில் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கும். நடுவில் வந்து டூயிங் ஆஃப் ஃபேக்ட் மாதிரி ஒரு நடுவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ரா மெட்டீரியல் ஒப்டைன்டு ஃப்ரம் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். பிரைமரி ஆக்டிவிட்டில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கிடைக்குது இல்லை, மைனிங் பண்ணா ஓர் கிடைக்குது, மாங்காய் பறிச்சுட்டு வந்தா மாங்காய் கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்றோம், நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸா மாத்துறோம். எதை வச்சு? மெஷினை வச்சு மாத்துறோம். சின்ன சின்ன கொஞ்சமா இல்லை, பட் லார்ஜ் ஸ்கேல்ல நிறைய வந்து பெரிய பெரிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல மாத்துறோம். தீஸ் ஆக்டிவிட்டிஸ் கால்ட் அஸ் செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா, கிருஷ்ணகிரி இருக்கு தெரியுமா? கிருஷ்ணகிரி அப்படின்ற அந்த அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ அதிகமா விளையும். மாங்காய் வந்து ரொம்ப அதிகமா விளையும்பா. அந்த மாங்காய் அதிகமா விளையிற காரணத்தினால அங்க மாங்காய் ரொம்ப கம்மியா கிடைக்கும். மாங்காய் வந்து மாங்காய் பறிக்கிறது பிரைமரி ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி மாங்காய் பறிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த அந்த மேங்கோ பல்ப் செய்வாங்க. அதை வந்து வெளிநாட்டுக்கு, மேங்கோ பல்ப்னா ஜஸ்ட் அந்த மாங்காவை எல்லாத்தையுமே எடுத்து அதுல இருக்கிற கூழை மட்டும் தனியா எடுத்து அதை வந்து பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு வித்துடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அவங்க இந்த மாசா ஸ்லைஸ் அந்த மாதிரி வந்து வித்துடுறாங்கப்பா. ஓகேவா? ஸோ மேங்கோ அப்படின்றது பிரைமரி ஆக்டிவிட்டியில வந்துடும். மேங்கோ அப்படின்றது பிரைமரி ஆக்டிவிட்டியில வந்துடும். மேங்கோ அப்படின்றது பியூரா வந்து பிரைமரி ஆக்டிவிட்டியில வந்துடும். பட் ஆனா இந்த பல்ப் ப்ரொடக்ஷன் பண்றது அப்படின்றது செகண்டரி ஆக்டிவிட்டியில வந்துடும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எத்தனை டைப்பாலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிள் ஆஃப் ரா மெட்டீரியல், கேபிட்டல், ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், சுகர் மில்ஸ், அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங், இதெல்லாமே அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியில் வந்துடும். ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மில்லு, ஃபர்னிச்சர் மேக்கிங், பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் இதில் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துடும். மெரைனில் வந்து பார்த்தீங்கன்னா சீ ப்ராசஸிங் ஃபுல்லாகவே மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரியில் வந்துடும். சிமெண்ட்டு, அயனு, அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ், இது ஃபுல்லாகவே அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாகவே இந்த மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க
ஜஸ்ட் டிக் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன என்ன டிக் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஃபார்மர் அப்படின்றது பிரைமரி ஆக்குபேஷனா, செகண்டரி ஆக்குபேஷனா, டெரிட்டரி ஆக்குபேஷனா, டெய்லர் என்ன ஆக்குபேஷன், டீச்சர் என்ன ஆக்குபேஷன், இன்ஜினியர் அப்படின்றது என்ன ஆக்குபேஷன், பேங்க் மேனேஜர் அப்படின்றது என்ன ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஓகே,